வேதத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு தோட்டம் இருக்கிறது. தோட்டத்தின் எஜமான் அந்த தோட்டத்தை தன் வேலைக்காரனுக்கு கொடுத்துவிட்டு வெளியூருக்கு போய்விட்டு வந்து அந்த தோட்டத்தை பார்க்கிறான். அதில் ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரம் கனியற்றதா இருக்கிறது. அது பெருசா வளர்ந்து இருக்குது, ஆனால் அதில் ஒரு கனியும் இல்லை. கவனிக்கிறீங்களா? தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், ஏப்பா இந்த மரத்துல ஒரு கனியும் இல்ல. இத்தனை வருஷமா ஒரு வருஷமா தண்ணி ஊத்துனேங்கிற, உரம் போட்டேங்கிற, வேலி அடிச்சென்ற, கல்லு பொறக்கணுன்ற, பராமரிச்சென்ற, உரங்கள் போட்டேங்கிற, அது ஏன்பா கனி கொடுக்காம இருக்குது? கோபம் வந்துருது ஓனருக்கு. இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்குப்பா, வெட்டி போடுப்பா, வெட்டி போடு, வேற பிளான்ட்ட வச்சுக்கலாம். வேலைக்காரன் சொல்றான், சார் இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க சார். இந்த வருஷமும் நான் நோண்டுறேன், இந்த வருஷமும் நான் குழி பறிக்கிறேன், இந்த வருஷமும் நான் பெஸ்டிசைட்ஸ்லாம் போடுறேன், இந்த வருஷமும் தண்ணி ஊத்துறேன், இந்த வருஷமும் களை எடுக்கிறேன், இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க. ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்தும் காணாத அற்புதங்களை இன்னும் ஒரு வருஷம் தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் ஒரு வருஷம் போராடுங்கள். இன்னும் ஒரு வருஷம் கண்ணீர் விடுங்கள். இன்னும் ஒரு வருஷம் தம் கட்டி இழுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷத்தின் முடிவில் தேவன் நமக்கு இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை. உங்கள் நம்பிக்கையை தளர விடாதீங்க. இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கர்த்தரிட்ட வாங்க, இன்னும் ஆலயத்தின் மேல் வாஞ்சியும் தவனமுமாயிருங்கள், இன்னும் துதியுங்கள், விடாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நமக்காக ஒரு அற்புதத்தை. சோர்ந்து போயிடாதீங்க, பலட்சியப்பற்றாதீங்க. என்ன இத்தனை நாள் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, இவ்வளவு நாள் நான் தேவனிடத்தில் உத்தமமாய் இருந்தும் என் காரியங்கள் வாய்க்கவில்லையே என்று சொல்லி உங்களுடையதான அந்த உத்தமத்தை விட்டு விடாதீர்கள்.